வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழை காரணமாக 42,290 பேர் பேரிடர் மீட்புப் படையினரால் மீட்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகின் புவிசார் அரசியலில் இந்தியா பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் வி.ஆர். சௌத்ரி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ராணுவ வீரர்கள் 4 பேர் வீரமரணம் அடைந்தனர். தீவிரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கேலோ இந்தியா தமிழ்நாடு விளையாட்டுப் போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் சென்னையில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்.